எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ தான். ஆக்சுவலி நான் கற்றுக்க போகிறேன். நான் என்னென்ன வந்து ஃபன் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. டைம் வந்து 9:15 ஆகிடுச்சு. நான் என்ன ரெசிபி கற்றுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால் தான். இட்ஸ் வெரி சிம்பிளான ரெசிபின்னு மாதிரி தான் நான் நினச்சேன். பட் கொஞ்சம் பெரிய ரெசிபி தான். டீட்டெயில்டாக இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இதுக்கு வந்து அரிசி மாவு இருந்தாலே போதும், இல்லைனா நீங்கள் இடியாப்பம் மாவு இருந்தாலும் பெட்டர் தான். பட் நான் வந்து அரிசி மாவு தான் நாங்கள் எடுத்துருந்தோம். அம்மா வந்து 1 கப்பு அரிசி மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து 2.5 கப் வந்து ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருந்தோம். அதுக்கு ஈக்குவலாக 5 கப்ஸ் ஆஃப் தண்ணி தான் எடுத்திருந்தோம். அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ போடு, அப்போ தான் வந்து நல்லா நம்மளால் வந்து மிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அவங்க வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக கொஞ்சம் திக்காக இருந்தது. மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்பயும் வந்து அம்மா வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து நீ மாவு சேர்க்கணுன்னு சொன்னதுமே நான் வந்து லைட்டாக தான் சேர்த்தேன். ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அம்மா கண்டினியூஸாக அந்த 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த வயல் வந்து அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து தேவையான வாட்டர் அது இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேம்மா, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணவே முடியல. இருந்தாங்கம்மா, நீங்களே எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகேம்மா, இதோட நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு சும்மா சொல்லி கொடுங்க அகெயின் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். பண்ணுறேன், ஒழுங்காகவே வரலை. அம்மா வந்து நீ பண்ண வரைக்கும் போதும், நானே பண்ணுறேன், ஃபஸ்ட் நீ அதை பாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக என் அம்மா தான் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. ரொம்ப மோசமாக வந்துடுச்சு எனக்கு. நானும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் அம்மா வந்து ரொம்ப க்ளீனாக போட்டிருந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சுது, ஒரு விஷயத்தை எடுத்தோடனே நம்மளால் கற்றுக்க முடியாது, நிறைய ப்ராக்டிஸ் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்றத நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் ட்ரை பண்ணேன், பட் மறுபடியும் வரலை. ஓகே, அம்மா வந்து நீ வந்து தேங்காய் பாலாச்சு ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஹாட் வாட்டர் வைக்க சொன்னாங்க. அதை வச்சு முடித்ததுமே எதுக்கு ஹாட் வாட்டர்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஹாட் வாட்டரில் தேங்காய் பால் வந்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அம்மா வந்து பர்ஃபெக்டாக வந்து தேங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்க டர்ட்லாம் ரிமூவ் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த ஹாட் வாட்டரை வந்து நான் தேங்காயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி உங்கள் வீட்டில் ஜாகரி இருந்தால் ஜாகரி யூஸ் பண்ணலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் வீட்டில் ஜாகரி இல்லை. மோஸ்ட்லி நாங்கள் ஜாகரி தான் யூஸ் பண்ணுவோம். நேற்று இல்லாததுனால 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர், 1 பீஸ் ஆஃப் எலாச்சி வந்து எடுத்திருந்தோம் ஃப்ளேவருக்காக. நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப அதுவே ஸ்மெல் ஆகிடும், கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் 1 மட்டும் எடுத்திருந்தோம். நல்லா இதெல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணதுமே நான் வந்து அதை வந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ட்வைஸ் வந்து நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா குட்டி குட்டி பீஸஸாக இருந்துச்சு தேங்காய். அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நான் வந்து தேங்காய் பால் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இடியாப்பம் ரெடி, தேங்காய் பால் ரெடி. இப்போ என்ன, நம்ம போய் சாப்பிட வேண்டியது தான். நானும் என் அக்காவும் வந்து தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் வீட்டில். தேங்காய் பால் அண்ட் இடியாப்பம் வந்து குட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வெரி லைட் பிரேக்ஃபாஸ்ட்டுமே கூட நல்லா சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.